ஓம் நமச்சிவாய. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மகே ஸ்ரீ குருவே நமக. சன்லைட் ஆஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். குரு பயிற்சி பலன்கள் வரிசையில் இன்றைய தினம் மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்ப்போம். முதலில் கிரக நிலைகள் குரு பயிற்சி என்று நடக்கிறது என்பதை பார்ப்போம். சித்திரை மாதம் 31ஆம் தேதி, மே மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை குரு பயிற்சி நடக்கிறது. அன்றைய தினத்தின் கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்த்தால், சூரியன் ரிஷபராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். புதன் ஏற்கனவே மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சியாகிவிட்டார். குரு பகவான் சரியாக ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு பயிற்சியாகிறார். மீனராசியில் சுக்கிரன், ராகு, சனி, கன்னிராசியில் கேது, செவ்வாயாகப்பட்டவர் கடகராசியில் நீச்சமடைந்து காணப்படுகிறார். சந்திரனை பொறுத்தவரையில் அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கிறார். இதுதான் கிரக நிலைகள். குரு பயிற்சி பலன்கள் மிதுனராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கும் இந்த ஒரு வருடத்திற்கு? ஜென்மராசியில் குரு வனவாசம் என்று சொல்வார்கள். ஜென்மத்தில் குரு வனவாசம் என்று சொல்வார்கள். பாடாய் படித்துவிடும். பிறந்த ஜாதகத்தில் ஜென்ம லக்னத்தில் குரு இருந்தாலோ ஜென்மராசியில் குரு இருந்தாலோ சிக்கல்தான். அதே வரிசையில் அதே அடிப்படையில் கோச்சாரப்படி இந்த ஒரு வருடத்திற்கு ஜென்ம ராசியில் குரு சஞ்சரிக்கப் போகிறார். முதலில் தேவையில்லாத பிரச்சனைகள் என்னென்ன வரும் என்பதை பார்ப்போம். 7ஆம் வீட்டு அதிபதி குரு, மிதுனராசிக்கு 7ஆம் வீட்டு அதிபதி குரு, 10ஆம் வீட்டு அதிபதி குரு. 7 கூடையவன் களத்திர ஸ்தானாதிபதி. அந்த களத்திர ஸ்தானாதிபதி ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறார். 10ஆம் அதிபதி குரு. வருமானத்திற்கு சம்பந்தப்பட்ட குருவும் களத்திரஸ்தானத்திற்கு சம்பந்தப்பட்ட குருவும் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கை துணைவர்கள் தொழில் விஷயங்களில் பிரச்சனைகள் வரும். தங்களது வாழ்க்கை துணைவர்களுடைய வேலை பளு அதிகமாகும். அவர்கள் வேலை செய்யும் இடத்திலோ அவர்கள் தொழில் செய்யும் இடத்திலோ சிக்கல்கள் அதிகமாகும். பொருளாதார சிக்கல்கள் தெரியும். சிற்சில பிரச்சனைகள் எழும், பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும். அதே வேளையில் 7ஆம் அதிபதியே குரு பகவானாக இருந்து அவர் ஜென்மராசியில் பிரவேசிப்பதால் கணவன் மனைவிற்கிடையே அடிக்கடி ஈகோ கிளாஷ் ஏற்படும். நீ பெரியாளா நான் பெரியாளான்ட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சட்டையை பிடிச்சிப்பாங்க, சண்டை போடுவாங்க. ஆனால் பெரிதளவு சீரியஸாக இருக்காது. எனவே கணவன் மனைவியாக இருப்பவர்கள் மிதுனராசியில் ஒருவர் பிறந்திருப்பாரேயானால் மற்றவர் விட்டு கொடுத்து பழக வேண்டும். கணவன் மனைவிக்குள் கருத்து ஒருமைப்பாடை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு வருடத்திற்கு தொழில் சம்பந்தமாக தங்களுக்கே கூட தாங்கள் வேலை செய்யும் இடத்தில் வேலை பளு அதிகமாகும். தங்களுக்கு மேலதிகாரிகள் தங்களை பெரிதளவு மிரட்டுவார்கள், வேலை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துவார்கள். அதிக வேலை பளு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கடின உழைப்பீர்கள், ஆனால் பெயர் கிடைக்காது. அதுக்கு தகுந்த பெயர் கிடைக்காது. வருமானத்தில் சொந்த வியாபாரத்தில் அதிகப்படியாக உழைப்பீர்கள், ஆனால் அதற்கு தகுந்த வருமானம் கிடைக்காது. விரயங்கள் ஏற்படலாம். சுப விரயங்களாக இருக்கலாம், சுப காரியங்கள் நடக்கலாம். ஏனென்றால் குரு பலன் என்று சொல்வார்கள், வியாழ நோக்கம் என்று சொல்வார்கள். மிதுனராசிக்கு 7ஆம் அதிபதி ஜென்மராசியிலேயே இருப்பதால் வியாழ நோக்கம் ஜென்மராசிக்கே இருக்கிறது. எனவே சுப விரயங்கள் இருக்குது, சுப காரியங்கள்லாம் நடக்கும். அதாவது திருமணமாகாத மிதுனராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும், இதெல்லாம் நடக்கும். ஆனால் ஜென்ம ராசியிலேயே சஞ்சரிப்பதால் சுப விரயங்கள், சுப செலவுகள் அதிகமாகும். அதே வேளையில் தான் சம்பாதிக்கக்கூடிய இடத்தில் சம்பாதனை செய்வதும் சற்று கடினமாக இருக்கும். 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு ஜென்மராசியில் சஞ்சரிப்பதால் இத்தனை நாட்கள் சுமூகமாக தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள் கூட குரு ஜென்மத்திற்கு வந்த பிறகு சற்று கடினமாக தெரியும். தொழில் கடினமாக இருக்கும், விலைவாசி கட்டுப்படியாகாது, லாபம் போதாது,
லாபத்தின் சதவிகிதம் தங்களுக்கு போதாமல் இருக்கும். வியாபாரத்தில் அதிக வியாபாரம் செய்து குறைவான லாபத்தை பெறுவீர்கள். இவ்வாறாக குரு பகவான் ஆகப்பட்டவர் மிதுனராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார். சரி, குரு சுபர் தானே சார், அது எப்படி கெடுதல் செய்வார் அப்படின்னா, சுபர்னா என்ன, அவர் வரைக்கும் நல்லவர், உங்களுக்கு நல்லவரான்னு நீங்கள் பார்க்கணும். அவர் நல்லவர் தான், உங்கள் ராசிக்கு நல்லவரா, மிதுன ராசிக்கு நல்லவரா, அப்படி பார்க்கும்போது 50% நல்லவர், 50% கெட்டவர். அப்படி பார்த்தோன்னா உங்களுடைய ராசியாதிபதி புதன், அவர் நீச்சப்பட்டு காணப்படுகிறார். குரு பயிற்சி தினத்தன்று புதனாகப்பட்டவர் நீச்சம்பட்டு காணப்படுகிறார். இப்போ தான் பயிற்சியாகி இங்கே வந்திருக்காரு. ஸோ எப்படி பார்த்தாலும் குருவாகப்பட்டவர் சிறிது நற்பலன்களையும் பெரிதளவு தாமதப்பட்ட தடைப்பட்ட தடங்கள் செய்யக்கூடிய பிரச்சனைகளை கொடுப்பார். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இது நெகட்டிவ் சைடு. பாசிட்டிவ் சைடு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லது நடக்கணும், குருவினால் நல்லது நடக்கணும் அப்படின்னா, அதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகும். அதே நேரத்தில் 10ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறார். உங்களுடைய ஜீவனஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்து கொண்டிருக்கிறார். 3ஆம் பார்வையாக விரயஸ்தானத்தை பார்க்கிறார். செலவுகள் கடுமையாக இருக்கும். உடல் நலத்துக்கு செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒரு 7-8 பேர் இருக்கீங்க, 4-5 பேர் இருக்கீங்கன்னா மருத்துவ செலவு ஏற்படும். அவங்களுக்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியதாக இருக்கும். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் ஏற்படும். அதே வேளையில் வேலையை மாற்றணும், ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகணும், மாற்றிக்கங்க, தப்பு இல்லை. தங்களுக்கு சௌரியமான வேலையை மாற்றிக்கொள்ளுங்கள். ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கணும், ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கணும், முயற்சி செய்யுங்க, கிடைக்கும். அதே வேளையில் தொழில் மாற்றம் செய்ய வேண்டும், இடமாற்றம் செய்ய வேண்டும், செய்து கொள்ளுங்கள், தவறில்லை, நல்லதே நடக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் ஒருத்தர் கூப்பிட்றாரு, வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கை துணைவரை மட்டும் வைத்து பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யலாம், புது தொழில் ஆரம்பிக்கலாம், தவறில்லை. கொஞ்சம் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு 5-6 மாதம் ஆகலாம், ஆனால் நஷ்டம் வராது. இது போன்ற நல்ல விஷயங்களும் இருக்கிறது. இதை அனுசரித்து மிதுனராசிக்காரர்கள் கோபப்படாமல், எரிச்சல் அடையாமல், பிறரை கடுமையான வார்த்தைகளால் பேசாமல் இருந்து தங்களுடைய காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும். அதை விடுத்து தான் பெரிய அறிவாளி, தான் பெரிய புத்திசாலி என்று பேச ஆரம்பித்தீர்களானால் பிரச்சனைகள் வந்துவிடும். எச்சரிக்கை. அதே வேளையில் 10ஆம் வீட்டு அதிபதி ஜென்மராசியில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடான துளாராசியையும் 7ஆம் வீடான கலத்திரஸ்தானத்தையும் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தையும் பார்வையிடுவதால் குரு பகவானால் தனஸ்தானத்தில் பொறுத்தவரையில் ஓரளவு நற்பலன்கள் நடக்கும். அதுக்காக எல்லாமே நற்பலன்கள் நடக்கும்னு எதிர்பார்க்கக்கூடாது. நான் சொன்னபடி சில விஷயங்களை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் செயல்பட்டீர்களானால் நஷ்டத்தை தவிர்த்து கொள்ளலாம், தாமதத்தை தவிர்த்து கொள்ளலாம். தேவையில்லாமல் தங்களுடைய வாழ்க்கை ரகசியங்களையோ தொழில் ரகசியங்களையோ தங்களுக்கு மிகவும் நெருங்கிய நண்பர்களிடத்திலோ பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உறவினர்களிடத்தில் எச்சரிக்கையாக இருக்கவும், வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் ஜாக்கிரதையாக இருக்கவும். ஆப்போசிட் செக்ஸு, இப்போ ஒரு ஆண்மகன் இருக்கார் மிதுனராசிக்காரன்னா பெண்கள் இடத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கெட்ட பேர் வந்துடும், பிளாக் ரிமார்க் வந்துடும், ஜாக்கிரதையாக இருங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏற்ற வீட்டுக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, இல்லை இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களிடத்தில் பழகும் விதத்தில் எச்சரிக்கை தேவை. இப்போ ஒரு பெண் இருக்காங்கன்னா அவங்களும் எதிர்பாலினத்தவருடன் ஆண்களுடன் பழகும்போது கவனத்துடன் பழக வேண்டும், அல்லது கெட்ட பெயர் வந்துவிடும். எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். தங்களுடன் வேலை செய்பவர்களாக இருக்கலாம், தங்களுடைய பணியிடத்தில் இருப்பவராக இருக்கலாம், தொழிலில் சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கலாம், ஒரு கஸ்டமராக இருக்கலாம், அல்லது ஒரு நிர்வாகியாக இருக்கலாம், அல்லது மேலதிகாரியாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தீர்களானால் எதிர்பாலினத்தவருடன் ஆண்களிடத்தில் கவனத்துடன் செயல்படுங்கள், எச்சரிக்கையுடன் இருங்கள்.
கருப்பும் புள்ளி வராமல் பார்த்து கொள்ளுங்கள். பிளாக் மார்க் வராமல் பார்த்துங்க. பெயர்க்கிடாமல் பார்த்து கொள்ளுங்கள். எச்சரிக்கை தேவை. ஆக மொத்தத்தில் ஒரு 50% நற்பலன்களும் 50% தீய பலன்களும் கொடுக்கும்படியாக இந்த குருவாகப்பட்டவர் ஜென்மராசியில் சஞ்சரிக்கிறார் அடுத்த ஒரு வருடத்திற்கு. இதை கவனத்தில் கொண்டு செயல்படுங்கள். சரி சார், ஏதாவது இவ்வளோ சொல்கிறீங்க, ஏதாவது ஒரு சின்ன சின்ன பரிகாரம் இருந்தால் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்னை பொறுத்த வரையில் 2 விஷயங்களை சொல்கிறேன். மிக மிக எளிதான விஷயங்கள். தாங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். தாங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, ஒன்று சித்தர் கோயில்கள் அருகில் இருந்தால் வியாழக்கிழமை தோறும் அந்த ஏதாவது ஒரு சித்தர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ஷிரடி பாபா கோயில் இருக்குது, ராகவேந்திரர் குரு ராகவேந்திரர் கோயில் இருக்குது. இவங்க 2 பேரும் கொஞ்சம் கோடிட்டு காட்டலாம். நம்ம ஒரு குரு ராகவேந்திரர் டெம்பிளுக்கு அவரும் ஒரு சித்தர் தான், ஷிரடி பாபா அவரும் ஒரு சித்தர் தான். இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தருக்கு வியாழக்கிழமை தோறும் சென்று வாருங்கள். ஏதாவது 2 பேர் 3 பேர் 5 பேர் 10 பேருக்கு அன்னதானம் செய்து வாருங்கள். வாரத்துக்கு ஒரு முறை வியாழக்கிழமை தோறும் மாலை 6 மணிக்கு மேல் ஒரு தரிசனம் செய்துட்டு வாங்க. உங்களால் முடிஞ்சதை ஒரு கைங்கரியம் பண்ணுங்கள். முதியவர்களுக்கோ எளியவருக்கோ ஊனமுற்றவர்களுக்கோ ஃபிசிக்கல் ஹேண்டிகேப் பர்சன் இந்த மாதிரி தொழில்களுக்கு தங்களால் இயன்ற உதவிகள் செய்யுங்கள். ஒரு தர்ம காரியங்கள் செய்யுங்கள், தான தர்மங்கள் செய்யுங்கள், அல்லது ஒரு வஸ்திர தானம் பண்ணுங்கள், அல்லது சாப்பாடு தானம் பண்ணுங்கள். இது போல செஞ்சுட்டு வாங்க. தங்களுக்கு ஏதாவது காரியங்கள் தடைப்பட்டிருந்தால் நகர்ந்துவிடும், நடந்துவிடும். சுப காரியங்கள் தடையின்றி நடக்கும். அசுப காரியங்கள் கிட்ட வராது. அசுப விஷயங்கள் நெருங்காது. காரணமில்லாமல் பிரச்சனைகள் வராது. இவற்றையெல்லாம் பார்த்து கொள்ளலாம். கோடிட்டு காட்ட வேண்டிய விஷயங்கள் ஒரு 2-3 விஷயங்கள் இருக்கிறது, புரிந்து கொள்ளுங்கள். அதிகப்படியாக ஆசைப்பட்டு தொழில் விஷயத்தில் ஏகப்பட்ட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகிருக்கிறீங்க. செய்கிற தொழிலை ஸ்டெடியாக பண்ணிட்டு வாங்க. அதிகப்படியான பேராசை வேண்டாம். கணவன் மனைவி விஷயத்தில் கவனம் தேவை. ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். சண்டை சச்சரவு ஏற்பட்டு காவல் நிலையம் செல்லும்படியாக உருவாக்கி கொள்ளாதீர்கள் சூழ்நிலையை. மூன்றாவதாக 7-10 ஜென்மராசியில் இருக்கிறார் குரு பகவான் என்றால் உடல் பலகீனம், உடல் அசதி, அல்லது சற்று உடம்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு உடல் நல கோளாறுகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், எழலாம், இயலாமல் போகலாம், இன்னபிலிட்டி வரலாம். இதெல்லாம் செய்வதற்கும் குரு சாத்தியம் இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாம் மனசில் வச்சு மிதுனராசிக்காரர்கள் எல்லா விஷயங்களையும் புரிந்து அதற்கு தகுந்தாற்போல் தங்களுடைய வார்த்தையை பயன்படுத்துங்கள். எச்சரிக்கையாக பயன்படுத்துங்கள். இது மிக மிக முக்கியம். மற்றபடி நான் சொன்ன பரிகாரங்கள் செய்து வாருங்கள். நல்லதே நடக்கும். புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து செயல்படுங்கள் மிதுனராசி அன்பர்கள். நன்றி, வணக்கம். சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.